ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதும் கூட கலிஃபோர்னியாவிலேருந்து உங்களிடத்தில் தேவனை வார்த்தையை கொண்டு வரது குறித்து மிகுந்த சந்தோஷமடைகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வார்த்தை என் மைண்டில் இருந்தது, மகனே எதுக்கு நீ ஆயத்தமாயிட்டிருக்கிற, வாட் ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் அப்படின்ற வேர்டு. இந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சது. காலையில் உட்காந்து அந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் எழுப்புதலுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், தேவனுடைய மூவுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், மாற்றத்துக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், நீ செய்ய போகிற பெரிய கிரியைக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறியோ அதை நீ காண்ப, அதை நீ ருசிப்ப, அதை நீ அனுபவிப்ப. ஏன்னா ஆண்டவர் வெறும் வார்த்தையை பார்க்கல, ஆயத்தத்தை பார்க்கிறார். அந்த ஆயத்தத்துக்குள்ள கர்த்தர் ஒரு வெற்றியை புகுத்துகிறார். ஏன்னா நீ அதுக்கு தான் ஆயத்தமாயிட்டிருக்கிற, அதுதான் நீ ட்ரீம் பண்ணுற, அதுதான் நீ சந்திக்கிற. நான் ஒரு காரியத்துக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், என் எதிரிகளே என்னை தொட முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு என் தேவன் கொண்டு போகிறான்றதுக்கு நான் ஆயத்தமாயிட்டிருக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் அந்த நிலைமைக்கு கொண்டு போகிறார், அந்த நிலைமைக்கு என் வாழ்க்கையை மாற்ற போகிறான்றதுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன். இந்த இந்த எதுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன்? சமாதானத்துக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், சந்தோஷத்துக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், நிம்மதிக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், கர்த்தருடைய மகிமைக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன், கர்த்தர் செய்ய போகிற பெரிய கிரியைகளுக்கு ஆயத்தமாயிட்டிருக்கிறேன். நீ எதை ஆயத்தமாயிட்டிருக்கிறீங்களோ அதை நீங்கள் அனுபவிப்பீங்க. எதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிட்டிருக்கிறீங்களோ அதை ருசிப்பீங்க. அது உங்களுடையதாக மாறும், அது உங்களுடைய கண்கள் காணும். இட் வில் பி மெட்டீரியலைஸ்ட். மறுபடியும் இந்த காரியம் மனசில் ஓட ஆரம்பிச்சிச்சு. மூவ் ஃபார்வர்டு, முன்னேறிச்சல், மூவ் ஃபார்வர்ட். ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்னே போயிருக்கிறாரு, அவர் எனக்கு ஏற்கனவே இஸ் ஆல்வேஸ் ahead of me. 1 or 2 steps or few steps or even the future is ahead of me. He knows my future. He did not prepare me for a defeat. He did not prepare me for a pit. என்னை பள்ளத்தாக்குக்கும் பள்ளத்துக்கும் கீழே உழுகிறதுக்கும் தோல்விக்கும் என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தலை. என் தாயின் கருவிலே நான் தோன்றும் முன்பதாகவே என்னை வெற்றிக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதே வார்த்தை இடத்துல சொல்ல விரும்புகிறேன். தேவன் உங்களை வெற்றிக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் உங்களை அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் இப்போ வேற ஒரு பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தை புரட்டுற நேரம் வந்துருச்சு. வெற்றியின் பக்கத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு, மகிமையின் பக்கத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு, உயர்வின் பக்கத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு. ஆல் இட் இஸ் தேர் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளிப் ஆஃப் அ பேஜ். ஒருவேளை சில பேர் உங்களுடைய லைஃப்பில் இப்போ ஒரு டிஃபீட்ன்ற ஸ்டோரியை வாசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை தோல்வி, அவர் சோர்ந்துட்டாருங்க, அவர் விழுந்துட்டாருங்க, அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த பக்கத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும், அடுத்த பகுதியை நீங்கள் காண்பிக்க ஆரம்பிக்கணும். அது தேவனோடு கூட, அவர் தான் எழுத்தாளர். ஆனால் நீங்கள் எசைஞ்சு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட, டாடி நீங்கள் எழுதுங்க நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோரியை, லெட் த லாஸ்ட் லாஃப் பி யோர்ஸ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் கேட்டேன், கடைசி சிரிப்பு அது தேவனுடையது. சில நேரத்தில் எதிரி நம்ம மூஞ்சில் வந்து சிரிப்பான், சில நேரத்தில் தோல்வி வந்து நம்ம முகத்தில் வந்து சிரிக்கும், சில நேரத்தில் சூழ்நிலை வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும். ஆனால் கடைசி சிரிப்பு அது தேவனுடையது. ஏன்னா அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவர் அப்போ சிரிக்கிறார் பாருங்க, ஒரு சிரிப்பு, அது நம் தேவனுடைய சிரிப்பு. த லாஸ்ட் லாஃப் பிலாங் டு மை லார்ட்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பசங்க கேட்டேன். ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஆஃப் தட். சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை உங்களுக்கு முன்னே வச்சுருக்கிறாரு. பாஸ்டில் இல்லை, ப்ரெசண்ட்டில் இல்லை, ஃப்யூச்சரில். அடுத்த செகண்ட் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. அடுத்த நிமிடம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. யோர் பிரேக் த்ரூ இஸ் இன் த இம்மீடியட் ஃப்யூச்சர். ப்ரிப்பேர் யோர் செல்ஃப். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வந்து மூவிங் ஃபார்வர்டில் என் லைஃப்பில் எடுத்துக்கிட்டது 3 மந்த்ரா, 3 வார்த்தைகள். அதான் என்னுடைய மந்திரம் மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். எப்படின்னு கேட்டால், ப்ரிப்பரேஷன், டிட்டர்மினேஷன், ரெவலேஷன். ஆயத்தம், தீர்மானம், வெளிப்பாடு. இது 3 தான் என் லைஃப்பில் நான் வச்சுக்கிட்டது. நான் என்னை கேட்டுவேன், காலையில் எழுந்திரிச்சு கேட்பேன், வாட் ஆர் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் மை சன்? எவ்ரி டே இந்த கேள்வி என் மனசில் ஓடும். ஆண்டவரே, சில நேரத்தில் நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? கீழே விழுந்தா எப்படி காப்பாற்றுறது, இந்த தோல்ந்தோம்னா எப்படி எந்திரிக்கிறது. சில நேரத்தில் நம்ம ஹவு கேன் ஐ ஃபால் விதவுட் கெட்டிங் ஹர்ட்? ஹவ் அபவுட் யூ ஃப்ளை ஹை? ஹலோ, ஏன் பறக்கக்கூடாது? ஐ எம் ட்ரீமிங் ஆஃப் ஃப்ளைங். இஃப் யூ ஹாவ் அ ட்ரீம் டு ஃப்ளை, definitely there will be a time, or there could be a chance of you crash down a couple of times, but doesn't mean you stop flying. If you're created to fly, you're going to flap your wings. உங்களை அதுக்கு தான் ஆண்டவர் அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சிருஷ்டித்திருக்கிறாருன்னா திரும்ப எந்திரிச்சு பறக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். Because my wings are there for me to fly. My life is there for me to fly. God created me to fly. When I was in Bible college, I started dreaming. Bible collegeல இருக்கும்போது தேசங்களுக்கு போனோம், பல தேசங்களுக்கு போனோம். தேவனுடைய வார்த்தையை பல தேசங்களை பிரசங்கம் பண்ணோம். நிறைய பேர் கேட்டாங்க, ஜான், ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்?
12 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இனியும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பேன். எங்கே தெரியுமா? இந்த மைண்டில் என் கனவுகளை விரிவாக்கி கொண்டே இருப்பேன். என் தரிசனத்தை இன்னும் விரிவாக்கி கொண்டே இருப்பேன். எதிரிக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும் உங்களை. அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், தேவையில்லாத பேச்சு உங்கள் கவனத்தை சிதறடிக்கணும். நெகேமியாட்ட வந்து பண்ணுறாங்க. அவன் கட்ட ஆரம்பித்த உடனே அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. ஜெருபபேல் எழும்புறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தரும் கூட இருக்கிற நீ எழும்பு கட்டுப்பான்றாரு. ஒன்றே ஒன்று தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், என் கூட யார் இருக்கிறா? இந்த மொத்த உலகமே எனக்கு எதிராக இருந்தாலும் என் தேவன் என் பக்கம் இருக்கிறாரு. என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார். அப்புறம் என் பட்சத்தில் இருக்கிறார்னா என் கனவு எப்படி இருக்கும்? அவர் என் கூட இருக்கிறார்னா என் ஆசை எப்படி இருக்கும்? அவர் என் கூட இருக்கிறார்னா என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? வெற்றி, பிரேக் த்ரூ, பெரிய காரியங்கள், லெகசி, கர்த்தர் அதை தான் கொண்டு செய்ய போகிறார். மூவிங் ஃபார்வர்ட். அகைன் ஐ வாண்ட் டு சே திஸ் டு யூ, மூவ் ஃபார்வர்ட். Prepare yourself for this great breakthrough. Prepare yourself for this revival. Prepare yourself for this goodness. Prepare yourself for the best that God has for you. Second thing, I want to say this to you. Determination. Be determined. Sometimes you got to quit some habits. How badly do you want this breakthrough? உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த வெற்றி வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஒருத்தரை பார்த்து கேட்டேன், ஒரு பெரிய மனுஷன் பார்த்து கேட்டேன். அவர் வந்து ஒரு நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லானீங்க? 19 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன்னாரு. எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லானீங்க என்ற ஒரு வார்த்தை சொன்னார். ஜான், சக்ஸஸ்ன்றது வந்து ஹவு பேட்லி யூ வாண்ட் இட், உனக்கு எவ்வளோ அது தேவைன்னு கேட்டார். அதை பொறுத்து தான் உன் ஆயத்தம் இருக்கும், அதை பொறுத்து தான் உன் தீர்மானங்கள் இருக்கும். அவர் சொன்னார், எப்படி ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு மூச்சு காற்று வேணும்னா திமிரிக்கிட்டி மேலே வருவானோ, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு காரியத்தை நீ தேட ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கி அந்த காரியத்தை நீ அனுபவிச்சே தீர்வேனார். நான் என் மனசில் யோசிக்க ஆரம்பித்தேன், எனக்கு எழுப்புதல் வேணும். எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிற மனுஷன் ஒரு காற்றுக்காக, ஒரு ஃப்ரெஷ் பிரெத்துக்காக, ஒரு சுவாசத்துக்காக எல்லாத்தையும் மீறி கொண்டு மேலே வந்து ஒரு மூச்சு இழுப்பானோ, அந்த மாதிரி நான் எழுப்புதல் காற்றுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன்னு முடிவு பண்ணேன். ஏய், I want to say this to you again. How badly you want what you want. And that determines your determination. அது உங்களுடைய தீர்மானங்களை மாற்றும், உங்கள் டெசிஷன்ஸை மாற்றும், உங்களுடைய அந்த தீர்க்கத்தை மாற்றும். சில நேரத்தை கீழே விழுவோம், மறுபடியும் எந்திரிக்கணும். How much do you want it? நான் எந்திரிச்சு ஓட போகிறேன், மறுபடியும் I'm going to pursue it. நான் விழுந்தனா எந்திரிப்பேன். நீதிமான் விழுந்தாலும் எந்திரிப்பாயா. கர்த்தரும் கூட இருக்கிறாரு. நீ எழும்புவ. உன் ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது. நீ குளிக்க இறங்க மாட்டேன். யாருக்கு லாபம்? சங்கீதக்காரன் கேட்குறான், ஆண்டவரே நான் தோத்துட்டேன்னா யாருப்பா உம்மை துதிப்பா? நான் தோத்துட்டேன்னா யாருப்பா உன் நாமத்தை சொல்லுவா? கடைசி வசனத்தை சொல்கிறான், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? என் மகிமை உம்மை துதிக்கும் ஆண்டவரே. எப்படி பாருங்கள், சில நேரத்தில் வார்த்தைகளோட கர்த்தர் உங்கள் கதையை கொண்டு அவருக்கு துதி உண்டாகணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் துதிச்சா ஒரு ஆள் தான் துதிப்பீங்க, ஆனால் உங்கள் கதை பலருக்கு போய் சேரும்போது பலரும் தேவனை துதிப்பார்கள். உங்கள் நிமித்தம் துதி பெருகும், உங்கள் நிமித்தம் புகழ் பெருகும். அப்போ கர்த்தர் வெறும் வார்த்தைகளை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் செய்ய போகிற காரியங்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். தேவனுக்கு துதி வர அளவுக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையில் ஆசைப்பட ஆரம்பிங்க, ஆயத்தமாகுங்க. மூன்றாவது காரியம், ரெவலேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட் எவ்ரி ஒன் வில் ஹாவ் த சேம் ரெவலேஷன் யூ ஹாவ். அதே போல் ஆண்டவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவனுக்கு வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பார். தேடல் இருக்கிறவன் கண்டுபிடிப்பான். ரெவலேஷனும் அப்படி தான். நீ எதை தேடுறியோ அதுக்குண்டான வார்த்தையை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். ரெவலேஷனை சீக் பண்ணணுன்னா லைஃப்பில் உண்மையிலே ஒரு ட்ரீம் வேணும். சும்மா இருக்கிறவங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்காது. ட்ரீம் இருக்கிறவங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கும். ஒரு தேடல், ஒரு சீக்கிங், ஒரு குவெஸ்ட் இருக்கிறவன் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பான். ரெவலேஷன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் புரியாது. மேரிக்கும் எலிசபெத்துக்கும் மட்டும்தான் வயிற்றில் இருந்த புள்ள துள்ளுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் ஏஞ்சலிக் விசிட்டேஷனை பார்த்துருக்குறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஆண்டவர்ட்ட அந்த நேரத்தில் கேட்டிருக்காங்க. 400 வருடமாக நிசப்தமாக இருந்தது அந்த நேரம். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்லப்படுறது த பீரியட் ஆஃப் டார்க் ஏஜஸ். நிறைய ப்ரொஃபெட்ஸோ இல்லை.
அந்த நேரத்தில் ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆகி சொல்கிறாரு, உன்னிடத்தில் குமாரன் பிறக்க போகிறாரு. இன்னொரு பிறந்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் யோவான் ஸ்நானகன் பிறக்க போகிறான். இவங்க 2 பேர் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுது. சில நேரத்தில் உங்களை சுற்றி அவ்வளோ டார்க்னஸ் இருக்கும். சில நேரத்தில் உங்களை சுற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஒரு நேரத்தில் உங்களை சுற்றி அவநம்பிக்கை இருக்கும். சில நேரத்தில் உங்களை சுற்றி வெறும் கிரிட்டிக்ஸ் தான் இருப்பாங்க. சில நேரத்தில் உங்களை சுற்றி ப்ரொஃபட்டிக் வாய்ஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலிசபெத் வேணும். நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேரி வேணும். உங்கள் மேலே தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு தீர்க்க தரிசி வேணும். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அது தேவனுடைய ரெவலேஷனை பிலீவ் பண்ணுற கூட்டம். ரெவலேஷன் கிரியேட்ஸ் கன்விக்ஷன். கன்விக்ஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஜஸ்ட் பிலீவ். நம்பிக்கை காட்டிலும் இந்த கன்விக்ஷன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். கன்விக்ஷன் சேஞ்சஸ் அவர் ஆக்ஷன்ஸ். அது நம்முடைய கிரியைகளை மாற்ற ஆரம்பிக்கும். அந்த கிரியை மறுபடியும் ஆயத்தத்தில் கொண்டு போய் விடும். அந்த ஆயத்தை மறுபடியும் தீர்மானத்தில் கொண்டு போய் விடும். தீர்மானம் மறுபடியும் மேலும் வெளிப்பாட்டில் கொண்டு வந்து விடும். வெளிப்பாடு மறுபடியும் இன்னொரு ஆயத்தத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். மே காட் பிளஸ் யூ. உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் எதை கடந்து போயிட்டுருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மூவ் ஃபார்வர்டு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்யும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ தோல்விக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ வெற்றிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ ஜெயத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ மேன்மைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ உயர்வுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, ஒருவேளை ஒரு பிரேக்கப்பா, ஒருவேளை ஒரு ஃபெயிலியரா, ஒருவேளை வேலையில் தோல்வியா, வாழ்க்கையில் இப்போதைக்கு ரிஜெக்ஷனா, ஒருவேளை அதிகமான ஹர்ட்டா, எழும்பு. என்ன நீ நினச்ச மாதிரி நடக்கலைனாலும் எழும்பு. கர்த்தர் இதை காட்டிலும் பெரிய காரியத்தை உன்னை கொண்டு செய்வார். நொண்டியானவரை அவன் எழுப்பி கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வருவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தாவே, இந்த நேரத்தை கூட மகளுக்காகவும் மகனுக்காகவும் ஜெபிக்கிறேன். பலன் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் திருத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறவர். ஆண்டவரே, எஸ்டாப்ளிஷ் யுவர் சன் அண்ட் டாட்டர் ஐ ப்ரே ஃபாதர். நீர் அவர்களை நிலை நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.